அச்சச்சோ! என்னத்த சொல்ல? அடியே உங்களுக்கு தாண்டிங்க வாங்கடி. உங்களுக்கெல்லாம் இனிய லவர்ஸ் டே வாழ்த்துக்கள்டி. என்ன அக்கா இப்படி சொல்றான்னு நெனைக்கிறீங்களா? உங்க லவர்ஸுகளுக்கு போயி என்கேஜ்மெண்ட் பண்ணவங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணாதவங்க எல்லாரும் போயி அங்க போய் ப்ரப்போஸ் குடுக்குறதுல இருங்கடி. அடுத்தவன் என்ன போஸ்ட் போடுறேன், என்ன பாட்டு போடுறேன், எதுவா இருந்தாலும் நமக்கு தேன் கத்தி கதறிக்கிட்டு அலறாதீங்கடி. போய் அமைதியா இருந்துட்டு, ஒரு ரோசா பூவ குடுத்துட்டு, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்னு பாட்ட பாடிக்கிட்டு கிடங்க. அத வுட்டுப்புட்டு உக்காந்துக்கிட்டு, போய் தொல. அத வுட்டுப்புட்டு உக்காந்துக்கிட்டு, டேய் இப்படிடா, அப்படிடா, ஒழுங்கா இருக்க சீண்டாதீங்கடா. என்ன மிரட்டல் உருட்டலா இருக்கு? என்ன மதுரையில கூப்ட்டாகு, இந்த கோயம்புத்தூர்ல ஹெட்டாகு, என் கால கரகம் வீட்ல வந்து மாட்டிக்கிட்டேன்றது மாதிரி இருக்குது. வாய கொஞ்சம் அடக்கி இருந்தா எந்த ஊர்லயும் வாக்கப்பட்டு போய் நிம்மளு ஜம்முன்னு வாழலாம். ஓகேவா? பொண்ணு பொம்பளையா இருங்க மொதல்ல கருமத்த. ஓகே பாய் அத வுட்டுருவோம். அப்புறம் ஏன் கவட்ராசா இங்கிட்டு வாயேன், இங்கிட்டு வாயேன். நான் உன்னைய அடிக்க மாட்டேன். இங்க வாயேன், இங்க வாயேன். சொத்துன்னு வச்சு புடுவேன். உனக்கு சொல்றேன். இந்த மனைவி துணைவின்றது ஒண்ணுதேன் அப்படின்றதே உனக்கு தெரியல தறுதல. மனைவி வேறு, துணைவி வேறுங்கிற. உன்னையத்தான் என்னத்த சொல்ல அப்படிங்கிறபோது, அங்க அவ என்ன கணவன், துணைவன் கூட்டிட்டு போயிருக்காளா? அட பாவிகளா! எந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுடா. பெத்த புள்ள முன்னாடியே வாடகை தகப்பேன்னு சொல்றேன். உங்க அப்பன் வந்திருக்கிறானாடா! அந்த அம்மாவுக்கு அப்படியே கியூல நிக்கிறாய்ங்க. வருஷ கட்டி வாடகை அப்பன் 4 பேரா? ஏன்டி எச்சக்கல முண்ட. உன்னைய பத்தி நான் பேசாமயே இருந்தாலும் என் மூத்திரத்த குடிச்சுட்டு எடுத்துட்டு என்ன ஆவுன்னா, அத சொல்லிக்கிட்டே கிடக்குற. இரு. உனக்கு ஒரு எண்டுக்கு அடிச்சுக்கன்னு போடுறேன் அக்காப்புல. கொஞ்சம் வீட்டு விஷயமா திரியிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உனக்கு ஒரு எண்டுக்கு அடிச்சு செம்மையா போடுறேன். வெயிட் பண்ணு. ச்சீ வெக்கமே இல்ல. எப்படி ஸ்கூலுக்குள்ள உட்றாங்க? இது யாரு? இது என் வளர்ப்பு தந்தை. இது யாரு? என்னை பெற்ற தாய். உன் நிஜமான அப்பன் அவன் அங்கே டீ கடையில் கஷ்டப்பட்டு டீ ஆத்திக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவியாடா? டேய் மகனே, டேய் மகனே, கப்பை கருப்பி, கருவாட்டு கருப்பி, கவட்ட சிரிக்கி, நாத்த சிரிக்கி, போடி, அடி போடி. அடே அப்பா! என்னது இன்னமும் சொல்றாங்க யூரின் இன்ஃபெக்ஷனா? என்னத்த சொல்ல? அப்ப அம்புட்டு பேர்ட்ட போகையிலலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலையாண்டு நான் கேட்கலப்பா. என் உறவுகள்லாம் கேட்குறாங்க. உறவுகள்ன்றது மொத்த உறவுகள். எதிரிகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் கேட்குற கேள்வி. அதுக்கெல்லாம் பதில் வரல. அ ஆதார்டு கார்டுல ஒரு புருஷன் பேரு, வீடு வாங்குறது, வசதிக்கு காரு, பங்களா வாங்கி குடுக்குறதுக்கெல்லாம் அடுத்த புருஷன். பெத்த அப்பன்னு சொல்லி ஒரு பேரு. அந்த பிள்ளைகளுக்கு பூரா யூனிஃபார்ம்லேருந்து, ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து, காலேஜ் ஃபீஸ்லேருந்து, அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிட்டு போறதுலேருந்து எல்லாம் இன்னொரு அப்பன். ஐய்யய்யோ! ஓ! இவளுக்கு வேண்டியத முதல்ல பண்ணணுமா? பண்ணு. நான் உனக்கு சீக்கிரம் பண்றேன். உனக்கு என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிட்டு பண்றேன். உன்ன நெனச்சாலே எனக்கு வாமிட்டா வருது. இருங்க. வீடியோலாம் இன்னும் தரமா இறக்குவேன். கொஞ்சம் காத்துருங்க. வெயிட் அண்ட் சி. ஆனா திரும்ப என் உறவுகளுக்கு மட்டும் தான்டா 1,00,00,000 1,00,00,000 அப்பு நன்றிகள் சொல்லணும். அகஸ்டன் மேரிம்மா, என் செல்லக்குட்டி, பங்கஜம்மா, லதா பழனிமா, ப்ளீனு, அக்கா பேரை சொல்லிட்டேன் அவ்வளோ ஹாப்பியாடி செல்லக்குட்டி. இருதய ராணிமா, என் உறவுகள் எல்லாமே மீண்டு வந்து விட்டார்களே, எனக்கு ஹாப்பியாக இருக்குது மதுரை. எங்கெங்கே போன உறவுகள்லாம் என்னை தேடி வர்றாங்க. என்ன வேணாலும் பொறுக்கிக்கிட்டு போகட்டும். சுமிமா என் தங்கமே, நீ கவலைப்படாதே, நான் உன்னை தூக்கி செல்லம் கொஞ்சம் நாங்கள் இருக்கின்றோம். தேங்க்யூ தங்கமே, லவ் யூமா. ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி தங்கமே. இது 1 கோடி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காதுல்ல, இந்த குடுப்பனை கிடைக்காதுல்ல தங்கமே.